வரம்பலை மாற்றுகிற திட்டம். இந்த கியூலோயா திட்டம் சுமார் 13,000-15,000 ஏக்கர் தமிழருடைய காணியை அளித்து அயல் பக்கத்தில் சிங்கள குடியேற்றங்களை ஏற்றி வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது நெடுங்கணியில் நிற்கிறோம். இங்கே ஒரு குடியேற்றத்துக்கு சிங்கள குடியேற்றத்துக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் இங்கே நடக்க இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிறைய விடயங்கள் சம்பந்தமாக கதைக்க போயினோம். முக்கியமான அரசியல் பிரமுகர்களும் இங்கே வந்திருக்கிறோம். என்ன இந்த ஆர்ப்பாட்டத்தில் கதைக்க போயினோம், என்ன விடயம்ன்றதெல்லாம் நாங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம். எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காணொலியை முழுமையாக பாருங்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் யார் யார் கலந்து கொண்டிருக்கிறோம், என்ன விடயம் சம்பந்தமாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் சொல்ல போயினோம்ன்றதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். நாங்கள் நீதிபதியாக வேண்டும் என்ற அரசு
அன்பான பணியாளர் வேண்டுகோள் கோவலத்தில் கலந்து கொள்ளுங்கள். இவர்களுக்கும் இந்த அரசின் மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுங்கள். மழை எப்பொழுதும் வரலாம். உங்களுக்கு அரசு மட்டும் இப்பொழுது இணையாக இல்லை. மழையும் இந்த போராட்டத்தில் குறைக்குமான அச்சப்படுகிறார். 5 மக்களோட மக்களாக கற்றுக்கொள்வது. வேண்டும் 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 எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் கவுனிய வடக்கு கவுனிய வடக்கு கவுனிய வடக்கு கவுனிய வடக்கு வடக்கு கிழக்கை பொறித்ததே தமிழ் பிரதேச போராட வேண்டும். இதுல வந்து முக்கியமான ஒரு விடயம் கூட்டத்தை நீங்கள் பிடிக்காமல் நேரா வாங்கோ. துணிக்கிறது வந்து கோவிப்பையும் எண்ணிப்பையுமா இருக்கட்டும். நாங்கள் ஒற்றுமையா இருப்போம். போலீசாரின் வாகனங்கள் இந்த பகுதியிலே கடமையில் நிற்கணும். கடமையில போலீசார் நிற்கணும். அழிக்காதே அழிக்காதே வடக்கு வடக்கு தெரியுது. இடத்தை
வெளியோயாவாக மாற்றி இப்படியான குடியேற்றத்தை 4372 குடும்பங்கள் குடியேற்றி இருக்கின்றார்கள். புதிதாக குடியேற்றப்பட உள்ள குடும்பங்களாக 1626 குடும்பங்கள் காணப்படுகின்றன. அப்படி என்றால் முழுமையாக சிங்கள குடியேற்றங்களுக்காக எங்களுடைய தமிழ் மக்களுடைய காணிகளை இப்படி எடுத்துக்கொண்டிருந்தால் நாங்கள் போராட்டம் செய்யாமல் வேறு என்ன செய்வது? யானை மனித மோதல் 2500 ஹெக்டேர், ஏக்கர் இல்ல ஹெக்டேர் காடை அழிக்கிறார்கள். 2500 ஹெக்டேர் காடுகள் அழிக்கப்படுகின்றன. இந்த காடுகளை அழிக்கும் போது யானை மனித மோதல் ஏற்படும் என்று சுற்றுச்சூழல் அறிக்கை சுட்டிக்காடு. நம் தமிழ் மக்களுடைய இன விகிதாசாரத்தையும் இனப்பரம்பரையும் ஆட்சியமைக்கும் முகமாக பௌத்த சிங்கள பேரணவாத நிகழ்ச்சி நிகழ்வுடன் இந்த நடைமுறையில் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கிவிலோயா திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எத்தனிக்கின்றது. இந்த திட்டத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களுடைய தமிழர் தாயகத்தின் இன விகிதாசாரத்தையும் இனப்பரம்பரையும் அளிக்கின்ற வகையிலே, அதனை மாற்றியமைக்கின்ற வகையிலே திட்டமிட்ட முறையிலே இவர்கள் செயல்படுகின்றார்கள். நாடு மிகவும் மோசமான ஒரு நிலையிலே சென்று கொண்டிருக்கின்ற போது எங்களுடைய நாட்டிலே பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்ற போது இனவாத நோக்கத்துடன் இந்த வரவு செலவு திட்டத்திலே 2500க்கும் மேற்பட்ட மில்லியன்களை செலவு செய்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த எத்தனிக்கின்றார்கள். தமிழர் தாயகத்தில் இந்த இனப்பிரச்சனைக்கு அதாவது தொடர்ச்சியாக வித்திட்டு ஒன்றாக இன விகிதாசாரத்தை மாற்றியமைக்கின்ற நோக்கத்தோடு அதிகார சபைகளூடாக திட்டமிட்ட பௌத்த சிங்கள பேரணவாத குடியேற்றங்கள் காலாகாலமாக மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றன. இந்த மக்கள் உணர்வுபூர்வமாகவும் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறோம். தங்கள நிலம் தங்களுக்கு வேண்டும், தமிழ் பிரதேச செயலாளர் இந்த பிரதேசத்துக்கு வேண்டும் என்று சொல்லி கோஷங்கள் எழுப்பிக் கொண்டுதான் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறோம். இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கும் குறிப்பாக வன்னி மாவட்ட மக்களுக்கும் வழங்கிய பரிசு தான் இந்த கிவுலோயா திட்டம். அள்ளி போட்ட வாக்குக்கு ஒரு அன்பளிப்பாக தமிழ் மக்களுக்கு என்பிபி அரசாங்கத்தினால் வழங்கப்படும் பரிசு தான் இந்த கிவுலோயா திட்டம். சுமார் 13,000-15,000 ஏக்கர் தமிழருடைய காணியை அளித்து 4000 சிங்கள குடும்பத்தினருக்கு புதிதாக அவங்களை குடியேற்றி ஏற்கனவே குடியேற்றப்பட்ட குடும்பங்களுக்கு நீர் வழங்குகிற திட்டம் என்றதுதான் தமிழ் மக்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வழங்கிய பரிசு. அதிலேயும் குறிப்பாக என்னுடைய மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எல்லாம் இவ்வாறான அடாவடிகள் இல்லை. அடாவடிக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் என்பிபி அரசாங்கத்தை ஆரம்பத்திலே விரட்டி அடித்தோம். இந்த மாவட்டத்து மக்கள், வன்னி மாவட்டத்து மக்கள் என்பிபிக்கு போட்ட வாக்குக்கு கிடைத்திருக்கிற பரிசாக இதை நினைத்துக் கொண்டு இனி வரும் காலங்களில் இந்த தேசிய மக்கள் சக்தி போன்ற அந்நிய சக்திகளை எங்களுடைய மண்ணிலே இருந்து முழுமையாக விரட்டி அடிக்கிறதுக்கு மக்கள் ஒன்று திரள வேண்டும். இந்த கிவுலோயா திட்டத்தை அனுமதித்தால் வவுனியா மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம், குறிப்பாக வன்னி தேர்தல் மாவட்டம் தமிழர் தாயகத்திலே இருக்கும் ஒரு மாவட்டமாக இல்லாமல் ஒரு அமைச்சரவை அங்கீகாரம் கடந்த திங்கட்கிழமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல தசாப்தங்களுக்கு முன்னர் நீண்ட காலமாக வடக்கிலேயும் கிழக்கிலேயும் இனப்பரம்பலை மாற்றுகிற திட்டம் அது வெவ்வேறு திணைக்களங்களின் மூலமாக அமுல்படுத்தப்பட்டிருப்பது எங்களுக்கு தெரியும். கல்லோயா திட்டத்திலே இருந்து விசேஷமாக கிழக்கின் இனப்பரம்பல் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாகவே நகர்ந்து வந்து முல்லைத்தீவு மாவட்டம், வவுனியா வடக்கு போன்ற பிரதேசங்களிலேயும் இனப்பரம்பலை மாற்றுகிற திட்டம் அமுலிலே இருக்கிறது. எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மணலாறு வெளியோயாக மாறிவிட்டது. இப்படியாக பல இடங்கள் முழுக்க மாற்றப்பட்டு இருக்கிறது. இந்த கிவுலோயா திட்டம் என்பது இந்த பாரியதொரு வேலை திட்டத்திலே ஒரு பகுதி. இது கைவிடப்பட்ட திட்டமாக இருந்தாலும் கூட இப்பொழுது மீண்டும் அதற்கு உயிர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அமைச்சரவை அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருஷத்துக்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. போதிய அளவு பணத்தை இதற்காக அவர்கள் செலவு செய்ய இருக்கிறார்கள். தமிழ் பிரதேசம் முழுவதும் நீருக்குள்ளே அமிழ்த்தி அதிலே இருந்து வருகிற நீர்ப்பாசனத்தின் மூலமாக ஏற்கனவே குடியேற்றம் செய்யப்பட்ட சிங்கள பிரதேசங்களுக்கு இந்த நீர்ப்பாசன தண்ணீரை கொடுப்பதற்கான திட்டம். அதிலேயும் விசேஷமாக இந்த திட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய குடியிருப்பாளர்களையும் கொண்டு வந்து அங்கே அமர்த்துவார்கள் என்று. இப்பொழுது இருக்கிற அந்த பிரதேசங்களிலே தமிழ் மக்களை குடியேற்ற முடியாது. ஏனென்றால் அங்கே ஏற்கனவே குடியேற்றப்பட்டவர்கள் 100% சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள். எப்படியானவர்களை எல்லாம் கொண்டு வந்து குடியேற்றினார்கள் என்று எங்களுக்கு தெரியும். தமிழ் மக்களை இந்த வேளையிலே கொண்டு போய் அங்கே குடியேற்றுவது என்பது முற்று முழுதும் அசாத்தியமான ஒரு விடயம். ஆகையினாலே இந்த திட்டத்தை அமுல்படுத்துவது என்பது நீண்ட காலமாக பல்வேறு அரசாங்கங்கள் மாறி மாறி வந்தபோது கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டத்தின் நீட்சியாகத்தான் இது காணப்படுகிறது. இந்த அரசாங்கம் மிக தெளிவாக ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தது. அதாவது இனப்பெரம்பலை மாற்றுகிற எந்த அபிவிருத்தி திட்டத்தையும் நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் என்பதை எழுத்திலே தெளிவாக சொல்லி இருக்கிற அந்த அரசாங்கம் தான் இப்பொழுது அதற்கு உத்தியோகபூர்வ அனுமதியை கொடுத்து அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள். ஆனபடியினால் தான் இது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. ஒன்றாக சேர்ந்து தமிழ் மக்கள் அனைவரும் எந்தவித கட்சி பேதமும் இல்லாமல், கட்சிகளை சேராதவர்களும் அரசியலிலே இல்லாதவர்களும் அனைவருமாக சேர்ந்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் எங்களுடைய பூர்வீகத்தை பாதுகாக்கிற இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த செய்தியை தான் நாங்கள் இப்பொழுது அரசாங்கத்துக்கு எழுத்து மூலமாக அறிவிக்க இருக்கிறோம். இலங்கை சுதந்திரம் அடைந்ததற்கு பிற்பாடு தொடர்ச்சியாக சிங்கள குடியேற்றங்கள் என்பது மிக வேகமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த சிங்கள குடியேற்றங்கள் என்பது விவசாய அபிவிருத்தி என்ற பேரிலும் நீர்ப்பாசனம் என்ற பெயரிலும் இந்த சிங்கள குடியேற்றங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு கிழக்கு மாகாணம் மிக பெருமளவில் சிங்கள குடியேற்றம் நிறைந்த பிரதேசமாக அம்பாறை மாவட்டம், திருகோணமலை மாவட்டம் மாற்றப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மகாவலி என்ற பெயரில் மட்டக்களப்பிலும் இவ்வாறான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு, வவுனியா போன்ற மாவட்டங்களில் இவர்கள் 25, அதாவது வடக்கு மாகாணத்தில் 25% சிங்கள மக்களை குடியேற்ற வேண்டும் என்ற ஒரு அரசின் கொள்கை யுத்தத்துக்கு பின்னர் இருக்கிறது. 25% சிங்கள மக்களை குடியேற்றினால்தான் பிற்காலத்தில் இவர்கள் தமிழீழ கோரிக்கையை முன்வைக்க மாட்டார்கள் என்ற ஒரு திட்டம் எல்லா அரசாங்கத்திலும் இருக்கிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த கிவிலோயா என்று சொல்வது கூட ஏற்கனவே ஜேஆர் ஜெயவர்தன அரசாங்கத்திற்கு தெரியும். மகாவலி எல்வலியத்திற்கு மகாவலி தண்ணி வர மாட்டாது என்பது அவர்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் மகாவலி எல்வலியம் ஏன் கொண்டு வரப்பட்டது? இலங்கை ஆட்சி செய்த அனைத்து அரசாங்கங்களும் தமிழ் மக்களை இரண்டாம் தர பிறையர்களாகவே நடாத்தி வந்துள்ளமை கசப்பான வரலாற்று உண்மையாகும். குறிப்பாக தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற தமிழர் தாயக பிரதேசங்களில் உள்ள தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்களை மகாவலி அதிகார சபை என்ற அதி உயர் வலியமை சட்டத்தினூடாக கபலீகரம் செய்து இனப்பெரம்பலை மாற்றுவதற்காக அங்கு திட்டமிட்ட பெரும்பான்மை குடியேற்றங்களை செய்துள்ளமை கடந்த கால வரலாறாகும். இந்த நாட்டில் வாழுகின்ற ஏனைய இனங்களுக்கு சமனான அனைத்து அரசியல் உரிமைகளையும் அனுபவிக்கும் உரிமை தமிழ் மக்களுக்கு உள்ளது. எனினும் எண்ணிக்கை
இது அனுப்புறது மாத்திரமில்லை, அதோட ஜனாதிபதிக்கு சொல்லுங்க கடுமையான எதிர்ப்பு இருக்கு. இது ஒரு சாம்பிள் மட்டும்தான். ஜனாதிபதிக்கு சொல்லுங்க, உங்களோட ஒப்பீனியன் படி இது ஒரு சாம்பிள் தான் இன்றைக்கு காட்டியிருக்கிறாங்க. மிகவும் அமைதியான முறையில் வந்து எல்லாரும் வடிவாக கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அடுத்த கட்டம் அமைதி இல்லாமல் அப்படியும் வேற துணிந்த ஆக்கள் தான் வந்தோம்னு உங்களோட ரிப்போர்ட்ல சொல்லிவிடுங்க. සිංහලෙන් කිව්වොත් හොඳයි නේද? தெரியும். කියන්න අපේ මේ මැනේජර් බාර දෙන ගමන් අද අපි මේ නිකන් සාම්පල් එකක් විතරයි පෙන්නුවේ. වැඩි සෙනගක් ආවේ නැහැ. ඊටාත්ම සාමකාමී ලෙස ඇවිල්ලා ඔබතුමී අතට අපේ විරුද්ධත්වය ප්‍රකාශ කරලා අපි යුමක් බාර දීලා තියෙනවා. ඉන් ඉදිරියටත් අපේ විරුද්ධත්වය බලන්නේ නැතුව මේ වැඩේ ඉදිරියටම කරගෙන ගියොත් එහෙම අපිට ඊට වඩා බරපතල විවිධතාවලට අපිට යොමු වෙන්න වෙයි. ඒක නිසා අපි ජනාධිපතිතුමාත් එක්ක වැඩ කරන්න බලාපොරොත්තු වෙන කණ්ඩායමකට හිම කරන තත්ත්වයට යවන්න නැතුව වහාම මේ කිව්ල් ඔය කියන මේ ව්‍යාපාරය නවත්තන්න කියන ඉල්ලීම ජනාධිපතිතුමාට අපෙන් දෙන්න. බොහොම ස්තුතියි. பிரதேச செயலாளரிடத்துல கையளிச்சிருக்கிறோம். அதை கையளித்தது மட்டுமல்ல, கௌரவ சாணக்கியன் ஜனாதிபதிக்கு நேரடியாக சொல்லும்படியாக ஒரு செய்தியை அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார். அதாவது இது ஒரு சாம்பிள் மட்டும்தான் என்று இந்த போராட்டம் ஒரு சின்ன சாம்பிள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவருக்கு விளங்குற மொழியிலேயும் ஜனாதிபதிக்கு விளங்குற மொழியிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் அமைதியாக ஒரு கொஞ்சம் பேரை மட்டும் கூட்டி இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். இதுக்கும் செவி கொடுக்காமல் இந்த திட்டம் எடுக்கப்படுமாக இருந்தால் அமைதி இல்லாத விதத்திலேயும் நாங்கள் போராட்டம் செய்ய தயார் என்று ஜனாதிபதிக்கு சொல்லும்படியாக சாணக்கியன் சிங்கள மொழியிலையும் சொல்லி அனுப்பியிருக்கிறார். சரியா? முடக்குவோம்